God bless every one of you this morning. இந்த காலை வேளையிலே தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. Would you kindly turn with me to 1 Samuel chapter 8. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்திற்கு தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். We are going to meditate the whole of this chapter today. இன்று இந்த அதிகாரம் முழுவதையும் நாம் தியானிக்க போகின்றோம். Pick and choose some verses here and there, meditate and pass on God's message to you. இந்த அதிகாரத்தில் ஆங்காங்கு இருக்கக்கூடிய முக்கியமான வசனங்களை தெரிந்தெடுத்து அதன் மூலமாக தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். But I feel the key verse of this chapter is verse 7 and a part of it. இந்த அதிகாரத்தினுடைய திறவுகோல் வார்த்தை என்று சொல்ல வேண்டும் என்றால் 7ஆம் வசனத்தினுடைய ஒரு சிறு பகுதி. Read 7th verse, a part. 7ஆம் வசனத்தினுடைய ஒரு பகுதி. They have rejected me. அவர்கள் என்னைத்தான் தள்ளினார்கள். Shall we pray? நாம் ஜெபம் பண்ணுவோம். Father, now we come to you in Jesus' precious name. பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறோம். Thankful to you for the grace you have given right now to worship you in spirit and truth. ஆண்டவரே, ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க தேவரீர் கொடுத்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். You are worthy of our praises and all thanksgiving. எல்லா விதமான துதி ஸ்தோத்திரங்களுக்கும் நீ பாத்திர. At this time we look to you for your counsel. இந்த நேரத்தில் உம்முடைய ஆலோசனைக்காக உம்மை நோக்கி பார்க்கின்றோம். Expound the scripture and speak to us. வேதத்திலிருந்து ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்தை எங்களுக்கு தந்தருளும். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. Amen. ஆமென். A careful reading and meditation of this chapter 8 of Samuel will reveal to us the backsliding life of the people of Israel. இந்த 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தை படித்து பார்ப்போம் என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி தேவனை விட்டு பின்வாங்கி போனார்கள் என்பது விளங்கும். See, sometimes God speaks to us a message of strength and comfort. சில வேளைகளிலே தேவன் நமக்கு பலத்தையும் ஆறுதலையும் தரும் செய்திகளை தருகிறார். But at times he also gives a message of warning. ஆனால் அவசியம் என்று வரும் பொழுது எச்சரிக்கையின் செய்தியையும் தேவன் தருகிறார். Our heart should be willing to receive any message that comes from his throne. தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து நம்மை நோக்கி வரும் எந்த செய்தியையும் நம்முடைய இருதயம் எனக்காகத்தானே பேசுகிறார் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். Ever so many times I had read this chapter. எத்தனையோ முறை இந்த அதிகாரத்தை நான் படித்திருக்கின்றேன். But a recent reading of this revealed to me how God's people backslide from him. தேவனுடைய ஜனங்கள் தேவனை விட்டு எப்படி பின்வாங்கி போகிறார்கள் என்பதை நான் சமீபத்தில் இதை படித்த பொழுது இன்னும் அதிகமாய் புரிந்து கொண்டேன். Here is a statement that comes from God himself. தேவனே சொல்லுகிற ஒரு சொற்றொடர் இது. But they have rejected me. அவர்கள் என்னைத்தான் தள்ளினார்கள். The next verse also you find the last portion. They have forsaken me and served other gods. 8ஆம் வசனத்தில் தொடர்ந்து பார்க்கின்றோம், அவர்கள் என்னை விட்டு வேறே தேவர்களை சேவிக்கிறார்கள். The reason why God says they have rejected me is because they wanted a king to rule them. தேவன் ஜனங்கள் என்னை புறக்கணித்தார்கள், தள்ளினார்கள் என்று சொல்வதற்கு காரணம் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். Until then the people of Israel were judged and ruled by God himself. அதுவரையிலும்
இஸ்ரவேல் ஜனங்களை தேவனே நியாயம் தீர்த்து ஆளுகை செய்தார். He raised up judges now and then and judged them. அவ்வப்பொழுது நியாயாதிபதிகளை எழுப்பி அவர் ஜனங்களை நியாயம் தீர்த்து வழிநடத்தினார். But he didn't give them a king to rule at that time. ஆனால் அப்பொழுது அந்த காலகட்டத்தில் அவர்களை ஆளுகை செய்ய தேவன் ஒரு ராஜாவை கொடுக்கவில்லை. Suddenly a desire was born in the hearts of the Israel, people of Israel, that they should be ruled by a king. திடீரென்று இஸ்ரவேல் ஜனங்களினால் எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும் என்கின்ற விருப்பம் சொல்லப்படுகிறது. Now in introduction part I said, முகவுரையாக இதை சொல்லுகிறேன். 1 Samuel chapter 12 verse 12 we read. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 12ஆம் வசனம். And when ye saw that Nahash the king of the children of Ammon came against you, you said unto me, Nay, but a king shall reign over us, when the Lord your God was your king. அம்மோன் புத்திரரின் ராஜாவாகிய நாகாஸ் உங்களுக்கு விரோதமாய் வருகிறதை நீங்கள் கண்டபோது உங்கள் தேவனாகிய கர்த்தரே உங்களுக்கு ராஜாவாய் இருந்தும் நீங்கள் என்னை நோக்கி அப்படியல்ல, ஒரு ராஜா எங்கள் மேல் ஆள வேண்டும் என்றீர்கள். When they wanted a king to reign over them, they only meant the king is the one who rules us. But God says, your God was the king. ராஜா வேண்டும் என்று இஸ்ரவேலர்கள் சொன்னபொழுது அவர்கள் உண்மையிலே என்ன சொல்லாமல் சொல்லுகிறார்கள், கர்த்தர் எங்களுக்கு ராஜா வேண்டாம், எங்களை ஆளுவதற்கு வேறொரு ராஜா வேண்டும். Chapter 12, 1 Samuel, 19th verse, last portion also I read. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி. For we have added unto all our sins this evil to ask us a king. நாங்கள் செய்த எல்லா பாவங்களோடும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்ட இந்த பாவத்தையும் கூட்டிக் கொண்டோம். They had come to a time of a realization of asking a king to rule them. தங்களை ஆளுகை செய்யும்படியாக ஒரு ராஜா வேண்டும் என்று கர்த்தரை புறக்கணித்து கேட்டது எவ்வளவு தவறு என்பதை உணர்ந்து கொண்டார்கள். This is only the introduction. இது முகவுரைதான். What God says to Israel was, they have rejected me. தேவன் இஸ்ரவேலை பார்த்து சொல்லுவது என்னவென்றால், ஜனங்கள் என்னை புறக்கணித்தார்கள். They were backsliding slowly. ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் பின்வாங்கி போகிறார்கள். Brethren, சகோதரரே, Christian life is a life of victory, but people have fluctuations in their progress and also backsliding. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒட்டுமொத்தமாய் பார்த்தால் வெற்றியின் வாழ்க்கைதான். ஆனால் தேவனுடைய ஜனங்கள் தங்கள் வாழ்க்கை பயணத்திலே எப்பொழுதும் சமநிலையில் நடந்து கொள்வதில்லை. ஏற்ற தாழ்வுகள் உண்டு, சிலர் பின்வாங்கி போகவும் செய்கிறார்கள். You and I are called to cling on to the Lord and walk in the way of the Lord always. நீங்களும் நானும் ஆண்டவரை பற்றிக்கொண்டு எப்பொழுதும் அவரோடு இணைந்து நடந்து செல்ல அழைக்கப்பட்டிருக்கின்றோம். Steps of backsliding are found in this chapter. இந்த அதிகாரத்திலே பின்வாங்கி போகிறவனுடைய அடையாளங்கள் எப்படி இருக்கும் என்று விளக்கப்பட்டிருக்கிறது. The object of bringing this message to you is to take a caution in your heart. பின்வாங்குதலின் அடையாளங்களை உங்களுக்கு சொல்லுவதின் நோக்கம், இந்த அடையாளங்கள் உங்கள் மனதிலும் வாழ்க்கையிலும் இருக்கும் என்றால் அதை சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதே. The first step of backsliding is பின்வாங்குதலின் முதல் அடையாளப்படி. 1 Samuel chapter 8, we read the 5th verse. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். And said unto him, Behold, thou art old. இதோ நீர்
முதிர் வயதுள்ளவரானீர். Think, a little bit think of it. அதை சற்று யோசித்து பாருங்கள். Children of Israel came to Samuel and said, சாமுவேலிடத்திலே வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிறார்கள், you are old, நீர் முதிர் வயதுள்ளவரானீர். and thy sons walk not in the ways. Now make us a king to judge us like all the nations. உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை. ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரித்து நடத்த ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும். It is a known fact that Samuel was becoming old. சாமுவேல் முதிர் வயதுள்ளவரானார் என்பது அனைவரும் அறிந்த ஒரு காரியமே. First verse of this chapter itself tells when Samuel was old that he made his sons judges over Israel. 8ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது, சாமுவேல் முதிர் வயதான பொழுது தன் குமாரரை இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான். But there was a time when Samuel grew and the Lord was with him. கர்த்தர் தன்னோடு இருக்கிறார் என்பதை நிரூபிக்கக்கூடிய அளவிற்கு சாமுவேல் வளர்ந்தான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. And Samuel was established to be a prophet of the Lord. கர்த்தருடைய தீர்க்கதரிசி சாமுவேல் தான் என்பது இஸ்ரவேலின் எல்லை எங்கிலும் உறுதிப்படுத்தப்பட்டது. The word of the Lord came through him to the people of Israel. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை சாமுவேல் மூலமாக அனுப்பினார். These facts are found in chapter 3 of Samuel, last few verses. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனங்கள் ஆரம்ப காலத்திலே சாமுவேலுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. Thus it was the Lord who selected Samuel to be a prophet, to be the leader and to lead the people of Israel. கர்த்தரே சாமுவேலை தெரிந்தெடுத்து தீர்க்கதரிசியாக அழைத்து வார்த்தைகளை கொடுத்து தன் ஜனங்களை நியாயாதிபதியாக நியாயம் தீர்க்கும்படியாக உறுதிப்படுத்தினார். But now the people of Israel, many of them elders, came around Samuel and said, இப்பொழுது மூப்பர்களும் ஜனங்களும் சாமுவேலிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள், they looked at his old age சாமுவேலுடைய வயதை பார்க்கின்றார்கள். and they told him, you are old. நீர் வயதானவராய் மாறிவிட்டீர் என்று சொன்னார்கள். There is a very inner thought in it, inner meaning in it. அதற்குள்ளே ஒரு உள்நோக்கம், உள் எண்ணம் இருக்கின்றது. What did they mean when they said, you are old? நீர் முதிர் வயது ஆனவீர் என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன? Samuel, it is not possible for you hereafter to go on with the people of Israel as a leader. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைவராக இனிமேல் நீங்கள் முதிர் வயதில் தொடர்ந்து செயல்பட முடியாது. You are old, you are weak, you are unable to carry on your ministry. நீங்கள் முதிர் வயதுள்ளவரானீர், பலவீனமாகிவிட்டீர், ஊழியத்தை தொடர்ந்து நடத்த முடியாது. And so we want a king among us to reign over us. ஆகவே எங்கள் மத்தியிலே ஒருவர் ராஜாவாக வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். Brethren, sisters, சகோதர சகோதரிகளே, what was the mistake you see here? அங்கே பார்க்கின்ற தவறு என்ன? They focused their eyes on man and not God. அவர்கள் தங்களுடைய கண்களை மனிதன் மீது வைத்தார்களே ஒழிய தேவன் மீது வைக்கவில்லை. It is not Samuel who was guiding them, leading them, but it was God. இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி சென்றது சாமுவேல் அல்ல, தேவனே ஜனங்களை நடத்தி சென்றார். When they shifted their eyes from God and fixed on man, backsliding commences. தேவனிடத்தில் பதிக்கப்பட்டிருந்த கண்களை மனிதர் மீது பதித்த பொழுது பின்வாங்குதல் துவங்குகிறது. Beware of it. இதை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். Whoever is the leader, whoever is the shepherd,
You have to focus your eyes attention on the Lord God only. தலைவர் யாராக இருந்தாலும் மேய்ப்பர் யாராக இருந்தாலும் உங்கள் கண்களை அவர் மீது வைக்காமல் தேவனாகிய கர்த்தர் மீது மட்டுமே வைக்க வேண்டும். It is not an ordinary fact but a deep thought. இது ஒரு சாதாரண உண்மை அல்ல, ஆழமான உண்மை. Now similar mistake was committed by the people of Israel when Moses was the leader. மோசே தலைவராக இருந்த பொழுதும் இதை போன்ற ஒரு தவறை இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தார்கள். If you will kindly turn to Exodus chapter 32. யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம். It was the time when Moses had gone up to the mountain to get the precepts from the Lord to be informed to the people of Israel. கர்த்தருடைய கட்டளைகளை தேவனிடத்திலிருந்து பெற்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும்படியாக பாளையத்திலிருந்து மோசே மலை ஏறி சென்றிருந்த நேரம் அது. 40 days and nights he was with the Lord on the mountain. 40 நாட்கள் இரவும் பகலும் மோசே கர்த்தரோடு இருந்தார். But there was a delay for Moses to come down from the mountain. மோசே கீழே இறங்கி வருவதற்கு தாமதமான போது. Note the first verse of 32. 32ஆம் அதிகாரம் முதல் வசனம். Exodus. யாத்ராகமம். When people saw that Moses delayed to come down out of the mount, the people gathered themselves together unto Aaron and said unto him, Up, make us gods, which shall go before us. For as for this Moses, the man that brought us up out of the land of Egypt, we wot not what is become of him. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டங்கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். Carefully follow me. People who read the Bible deeply only will understand what I say. வேதாகமத்தை கவனமாய் படிக்கிறவர்கள்தான் அதை புரிந்து கொள்ள முடியும். If you will read just systematic, ordinarily a casual reading that you should read only 3 chapters a day, running through, you won't get it. கிடுகிடு என்று எப்படி ஆயிலும் 3 அதிகாரம் படிக்க வேண்டுமே என்று படித்து முடிப்பீர்கள் என்றால் அதிலே ஒன்றும் புரிந்து கொள்ள முடியாது. When there was a delay for Moses to come down, மோசே இறங்கி வர தாமதித்த பொழுது, they said, we don't know what happened to this Moses, the man that brought us up out of the land of Egypt. எகிப்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன நேர்ந்ததோ தெரியவில்லை. Their eyes were on Moses. அவருடைய கண்கள் மோசேயின் மீது இருந்தது. They thought that Moses brought them out of the land of Egypt. அவர்கள் நினைத்தார்கள் மோசேதான் எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்தார். Now read Exodus 20 verse 2. இப்பொழுது யாத்ராகமம் 22ஆம் வசனத்தை படியுங்கள். I am the Lord thy God which have brought thee out of the land of Egypt, out of the house of bondage. எகிப்திலிருந்து, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை மீட்டு கொண்டு வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. Who is he that brought the people of Israel out of the land of Egypt? எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தது யார்? What's your answer? உங்கள் பதில் என்ன? What's your answer? பதில் என்ன? யார் கொண்டு வந்தார்? Is it Moses or God? தேவன் கொண்டு வந்தாரா, மோசே கொண்டு வந்தாரா? But what did Israel say? இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள்? This Moses, the man who had brought us out of the land of Egypt. எகிப்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த இந்த மனிதன் மோசே என்கிறார்கள். Was it Moses or God? அழைத்து வந்தது மோசேயா, அழைத்து வந்தது தேவனா? சொல்லுங்க. Then why did they look at Moses? அப்படி இருக்க மனிதனாகிய மோசேயை ஏன் பார்க்கிறார்கள்? True, there was a delay for Moses to come down. தாமதமானது மலையிலிருந்து மோசே இறங்கி வருவதற்கு. இஸ்ரவேலே, if you fix your eyes on God,
And as the one who guided you, led you, brought you out, you would not backslide. உன்னை அழைத்தவர், கொண்டு வந்தவர், காத்தவர் தேவன் என்று அறிந்து அவர் மீது மட்டுமே கண்ணை பதிப்பாய் என்றால் இஸ்ரவேலே நீ பின்வாங்கி போவதில்லை. It was then they made all the molten calf and sacrifice. அப்பொழுதுதான் அவர்கள் அங்கே ஒரு வார்ப்பிக்கப்பட்ட கன்றுக்குட்டியை உருவாக்கி அந்த கன்றுக்குட்டிக்கு அவர்கள் பலி செலுத்தினார்கள். God called them stiff-necked people. வணங்கா கழுத்துள்ளவர்கள், திமிர் பிடித்தவர்கள் என்ற பொருள்பட அழைக்கப்பட்டார்கள். Anyway, coming to the point, கவனியங்கள் குறிப்பிற்கு வருவோம். here in the 1 Samuel chapter 8, 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம், they came to Moses, they came to Samuel and said, சாமுவேலிடத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து சொல்கிறார்கள், you are old. நீர் வயதானவராய் மாறிவிட்டீர். That means அதனுடைய பொருள் என்ன? you cannot hereafter, continue your ministry. இனிமேல் உங்களுடைய ஊழியத்தை நீங்கள் செய்ய முடியாது. You cannot be active. நீங்கள் முன்பு போல சுறுசுறுப்பாய் செயல்பட முடியாது. You are weak. நீங்கள் பலவீனமாய் இருக்கிறீர்கள். Brother, sister, சகோதர சகோதரிகளே, asking you a question, are you focusing your eyes upon God or man? நீங்கள் உங்களுடைய கண்களை தேவன் மீது வைத்திருக்கிறீர்களா, இல்லாவிட்டால் மனிதன் மீது வைத்திருக்கிறீர்களா? சொல்லுங்க. சும்மா வாயில சொல்றீங்க, சும்மா சொல்றீங்க. யார் மேல கண்ணை வச்சிருக்கீங்க? உண்மைதானா? இருதயத்தை கையை வச்சு சொல்ல முடியுமா? God knows, God has heard your words. கர்த்தர் கேட்டிருக்கிறார். உண்மையாகவே கண் கர்த்தர் மீது இருக்கிறதா, மனிதர் மீது இருக்கிறதா என்பதை ஆண்டவர் அறிவார். இங்கே நடிக்கிறீர்களா, உண்மையாய் சொல்லுகிறீர்களா என்பதையும் அறிவார். A man might be mightily used by God. தேவன் ஒரு மனிதனை வல்லமையாய் பயன்படுத்தலாம். Has got tremendous gifts. அந்த மனிதனுக்கு மிகப்பெரிய வரங்கள் இருக்கலாம். Yet he is a man. எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் மனிதன் மனிதனே. So God says, look to God, look to God, look to God always. தேவன் சொல்கிறார், என்னை நோக்கி பார், என்னை நோக்கி பார், என்னை மட்டுமே நோக்கி பார். The second step of backsliding here is, பின்வாங்குதலின் இரண்டாவது அடையாளம், same 5th verse, 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், and thy sons walk not in thy ways. உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை. The next look was on the sons of Samuel. இஸ்ரவேல் ஜனங்கள் இரண்டாவது யாரை பார்த்து பார்த்தார்கள்? அவர்கள் சாமுவேலின் பிள்ளைகளை பார்த்தார்கள். You get the thought here? சொல்றது புரிகிறதா? Now what do they really say? அவர்கள் உண்மையிலே என்ன சொல்லுகிறார்கள்? Okay, you are old, you have done your work, but at least if your sons will walk in your ways, then we will accept them. ஐயா, உங்கள் வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை, நீங்கள் நல்லவர். ஆனால் உங்கள் பிள்ளைகள் கொஞ்சம் நல்லவர்களாக இருந்தால் நாங்கள் அதை சம்மதித்து ஏற்றுக்கொள்ளலாம். First verse says that he made his sons judges over Israel. சாமுவேல் இஸ்ரவேலின் மேல் தன் குமாரரை நியாயாதிபதிகளாக வைத்தான். If your sons walk in your ways, then we would accept them in your place. ஐயா, உங்களுடைய குமாரர்கள் நல்லவர்களாக உம்முடைய வழிகளிலே நடந்தால் உம்மை நியாயாதிபதியாய் ஏற்றது போல அவர்களை நாங்கள் மனதார ஏற்றுக்கொள்வோம். Sorry, துக்கம், your sons are not walking in your ways. உங்கள் குமாரர்கள் கர்த்தருடைய வழிகளில் உம்மை போல நடக்கவில்லை. We cannot also accept them as our leaders. இப்படிப்பட்டவர்களை எப்படி தலைவர்களாய் ஏற்றுக்கொள்வது? We cannot accept them as judges. இவர்களை எங்கள் மேல் நியாயாதிபதியாய் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? Why? ஏன்? They had a bad example. குமாரர்களுடைய வாழ்க்கை மோசமான வாழ்க்கை. Their life is offending us. அவருடைய வாழ்க்கையை பார்த்தாலே எங்களுக்கே மனசு கஷ்டமா இருக்கிறது. Listen, brethren, I am talking to you seriously. முக்கியமானவைகளை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன்,
கவனித்து கேளுங்கள். This is not a comforting message to you. இது உங்களுக்கு ஆறுதலின் செய்தி அல்ல. This is a very serious message. இது மிக முக்கியமான செய்தி. Children of God often are backsliding because the lives of the people, lives of the leaders are not example. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிக்கடியாக பின்வாங்கி போனார்கள். காரணம், இஸ்ரவேலுக்கு தலைவர்களாய் இருந்தவருடைய வாழ்க்கை நல்ல நடத்தையில் இல்லை. Is but natural for any congregation, any group, anywhere to look at the leaders to follow their footsteps. எந்த சபை மக்களுக்கும் எந்த பின்பற்றும் கூட்டத்திற்கும் தன்னுடைய தலைவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்து தொடர்வதா இல்லையா என்று முடிவு செய்வது இயற்கையே. Even if they look to God, they also look to man for their footsteps, for to be exemplary life. தேவனை பார்த்தே மக்கள் நடந்தாலும் கூட தங்களுக்கு தலைவர்களாய் இருக்கிறவர்களுடைய நன்னடத்தையை பார்த்து அவர்கள் தொடர்ந்து நல்லவர்களாய் நடக்க விரும்புகிறார்கள். If the family people or the next leaders or the juniors who are supposed to lead are a bad example, it offends the lives of the followers. குடும்ப உறவினருடைய வாழ்க்கை இல்லாவிட்டால் அடுத்த நிலையில் இருக்கிற உதவியாளர்களுடைய வாழ்க்கை இல்லாவிட்டால் தலைவரோடு இணைந்து இருக்கிறவருடைய வாழ்க்கை நல் நடத்தை உள்ள வாழ்க்கையாய் இல்லாவிட்டால் பின்பற்ற நினைக்கிற சபை மக்களுடைய மனதிலே வேதனை உண்டாகிறது. God speaks to you a secret here. இங்கே தேவன் ஒரு ரகசியத்தை பேசுகிறார். You are not supposed to backslide looking to the lives of the people. ஜனங்களுடைய தலைவர்களுடைய மற்ற வாழ்க்கையை பார்த்து ஜனங்களாகிய நீங்கள் பின்வாங்கி போகவே கூடாது. Backsliding steps come into the life of believers if they are offended by the lives of the others. மற்றவர்களுடைய மோசமான வாழ்க்கையை பார்த்தால், மற்றவர்களுடைய காரியங்களை பார்த்தால் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் பின்னடைவு ஏற்படும். Sometimes the unbelievers who should have come to the Lord, who must follow Jesus, maybe a neighbor, maybe one working with you, could not follow Jesus because they were offended by the lives of the so-called Christians. அவிசுவாசிகள், பக்கத்து வீட்டுக்காரர்கள், உங்களோடு வேலை செய்கிறவர்கள் உண்மையிலேயே இயேசுவின் அன்பையும் தியாகத்தையும் கேட்டு இயேசுவின் பிள்ளைகளாய் மாறி இருக்க கூடும். ஆனால் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையின் நடத்தை சரியில்லாததினால் அவர்கள் விலகி நிற்கிறார்கள். They talk at random saying, look at the man's life, the woman's life, carrying the Bible in hand to the church, and the life is so bad. அந்த மனிதனை பாருங்கள், அந்த பெண்ணை பாருங்கள், கையிலே வேதம், ஆனால் கையில் இருக்கிற வேதத்திற்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை என்று சொல்கிறார்கள். It is a caution to you that your life also should not be offending others. உங்களுடைய வாழ்க்கையின் மூலம் மற்றவர்களுடைய மனநிலையில் பாதிப்பு வந்துவிடவே கூடாது. Watch over your life. உங்கள் வாழ்க்கையை கவனமாய் காத்துக்கொள்ளுங்கள். Every action of you, every behavior, every word is assessed by the people around. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும், உங்களுடைய ஒவ்வொரு செயலும் உலகத்தில் இருக்கிற மக்களால் பார்க்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. More than we watch our lives, others watch our lives. நம்முடைய வாழ்க்கையை நாம் கவனித்து பார்ப்பதை காட்டிலும் 1000 கண்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கின்றன. Think sometime we are not bad, we are justifying our actions. சில வேளைகளில் நாம் நினைக்கிறோம் நான் ஒன்றும் அவ்வளவு மோசமான ஆள் இல்லை என்று. But the eyes of the people who look at us
is more attentive and inquisitive to know what is happening. ஆனால் 1000 கண்கள் நம்மை கவனமாய் பார்த்து கொண்டு நம்முடைய செயல்பாடுகளை தீர்க்கமாய் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றன. There is a verse in Romans. ரோமர் எழுதிய நிருபத்திலே ஒரு வசனம் உண்டு. I think it's 2:24. 2:24. As it is written, the name of the Lord is blasphemed because of you. எழுதி இருக்கிறபடி உங்கள் நிமித்தமாய் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதே. So they are watching our lives and God's name is blasphemed by our life. நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக கிறிஸ்துவை அறியாத மக்களின் மத்தியிலே கிறிஸ்துவின் நாமம் தூஷிக்கப்படாதபடி கவனமாய் வாழ வேண்டும். In some churches, the people backslide because of the lives of the leaders. சில சபைகளிலே And leaders' children also. தலைவர்களினால், தலைவருடைய குடும்ப பிள்ளைகளினால் சபை மக்கள் இடறி போகிறார்கள். We are called to be reading epistles. மற்றவர்களால் படிக்கப்படுகின்ற நடமாடும் கடிதங்களாய் நாம் இருக்க We வேண்டும். are called to be living epistles. நாம் ஜீவனுள்ள கடிதங்களாய் இருக்க வேண்டும். 2 Corinthians 3:3 says so. 2 கொரிந்தியர் 3:3 இதை சொல்லுகிறது. Reading epistles. மற்றவர்களால் வாசிக்கப்படுகிற நிருபங்கள். We read the epistles, isn't it? நாம் எப்படி புத்தகத்தில் அச்சடிக்கப்பட்ட கடிதத்தை படிக்கிறோம்? But Bible says you and I should be reading epistles, living epistles. பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது அச்சடிக்கப்பட்ட பக்கங்கள் மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் வாழ்கின்ற நீங்களே மற்றவர்களால் படிக்கப்படும் நடமாடும் கடிதங்கள். Lord's warning for you is, கர்த்தர் உங்களுக்கு எச்சரிப்பு தருவது என்னவென்றால், looking unto Jesus, the author and the finisher of faith. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி. If all people will look unto Jesus, there is no backsliding. எல்லாரும் இயேசுவை நோக்கி பார்த்து விட்டால் பின்வாங்குதலே இருக்காது. So be careful. கவனமாயிருங்கள். First is they look to man. முதலாவது இஸ்ரவேலர்கள் மனிதனை நோக்கி பார்த்தார்கள். Second is the lives of men offending. இரண்டாவதாக அந்த மனிதனுடைய உறவினர்களுடைய வாழ்க்கையை நோக்கி பார்த்தார்கள். One of our relations, எங்கள் உறவினர்களே ஒருவர் very honest, very extremely honest. மிக மிக நேர்மையானவர். I say the truth. உண்மையை சொல்கிறேன். And if you talk to him about Christ, கிறிஸ்துவை குறித்து அவரிடத்தில் பேசினால், he is no more now. அந்த உறவினர் இப்பொழுது உயிரோடு இல்லை, மரித்து He விட்டார். used to say, அவர் இப்படி சொல்லுவார், people say that I am a better Christian. I am a better Christian than they. என்ன தம்பி நான் கிறிஸ்தவரா மாறணும்னு சொல்றீங்க, மத்தவங்க சொல்றாங்க ஐயா நீங்க கிறிஸ்தவர்களை காட்டிலும் சிறந்த கிறிஸ்தவர் என்று. Wonderful testimony. அவருடைய சாட்சி அவ்வளவு அற்புதம். So it was difficult to lead him to Christ because of his self-righteousness. அந்த மனிதன் நீதியாய் நடக்கிறவர், ஆகவே அவரை கிறிஸ்தவராய் மாறுங்கள் என்று வழி நடத்துவது மிக கடினம். Anyway, ஆகிலும் the Lord speaks to us. கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். And the third step of backsliding is, பின்வாங்குதலின் மூன்றாவது அடையாளம். I'll tell you one after another, then you will understand. The third step is 9th verse. 9ஆம் வசனம். Now therefore hearken unto their voice, howbeit yet protest solemnly unto them, and show them the manner of the king that shall reign over them. எப்பொழுதும் அவர்கள் சொல்லை கேள், ஆனாலும் உன் அபிப்பிராயத்தை காட்டும்படி அவர்களை ஆளும் ராஜாவின் காரியம் இன்னது என்று அவர்களுக்கு திட சாட்சியாய் தெரியப்படுத்து. Read the verse and understand. Carefully read and understand. வசனத்தை கவனமாய் படித்து புரிந்து கொள்ள வேண்டும். That is to say, God told Samuel, கர்த்தர் சாமுவேலிடத்திலே சொன்னார், if they would elect a king, they wanted a king, and tell them the manner of the lives of the kings, which would cause all confusion and trouble to them. ராஜா வேண்டும் என்று இந்த ஜனங்கள் ஆசைப்படுகிறார்களே, சாமுவேலே
ராஜா ஆட்சிக்கு வந்த பிறகு என்னவெல்லாம் செய்வார் என்பதை ஜனங்களுக்கு சொல். It is written from verse 9 to verse 18. 9 முதல் 18 வரையிலும் எழுதப்பட்டிருக்கிறது. You can go home and read it carefully. இதை தயவு செய்து படித்து பாருங்கள். Samuel said, சாமுவேல் சொல்லுகிறார், the king will take your sons and appoint them to run before his chariots. ராஜா இஸ்ரவேலர்கள் மத்தியில் இருக்கிற குடும்பங்களிலிருந்து நல்ல திறமையான மகன்களை வேலைக்கு வைத்து தனக்கு முன்பாக ராஜா வருகிறார் என்று ஓடும்படியாய் செய்வான். He will appoint also from your people as those who plow the ground and to reap the harvest. உங்கள் பிள்ளைகளை தனக்கு வேலை வைத்துக் கொண்டு தன்னுடைய பண்ணையை உழுது பராமரிப்பதற்கு அடிமை போல வைத்துக் கொள்வான். He will take your daughters and make them bakers and cooks. உங்கள் வீட்டில் செல்ல பிள்ளைகளாய் இருக்கும் குமாரத்திகளை தன் அரண்மனைக்கு வர சொல்லி அங்கே தனக்கு ருசியாய் சமைக்கும்படியாய் செய்வான். He will take your fields, vineyards, oliveyards and give them to his servants. உங்களுக்கு சொந்தமான நிலங்களை எல்லாம் ராஜாவுக்கு சொந்தம் என்று சட்டம் போட்டு தன்னுடைய உதவியாளர்களுக்கு அந்த நிலத்தை பங்கு போட்டு கொடுப்பான். He will take the 10th of your seed and your vineyards, give them to his servants. உங்களுடைய விளைச்சலிலே 10% ராஜாவுக்கு வரி என்று வரி வசூலித்து தன் கஜானாவிற்கு கொண்டு போய் விடுவான். He will take your men servants, maid servants and put them to his work. உங்களுடைய குமாரர்களையும் குமாரத்திகளையும் தனக்கு வேலைக்காக அமர்த்தி தன் வேலை செய்யும்படியாய் கட்டாயப்படுத்துவான். Listen, கவனியுங்கள். thus many of the aspects of the lives of kings are revealed by Samuel to Israel. ராஜா ஆட்சிக்கு வந்தால் ஜனங்களுக்கு என்ன கதி என்பதை சாமுவேல் தெளிவாய் சொல்லுகிறார். The step of backsliding here is, இங்கே பார்க்கக்கூடிய பின்வாங்குதலின் அடையாளம் என்ன? verse 19. 19ஆம் வசனம். Nevertheless, the people refused to obey the voice of Samuel. அப்படி இருந்தும் ஜனங்கள் சொல்லுகிறார்கள், அப்படி அல்ல, எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும். But we will have a king. We will have a king. We will have a king. எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும். எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும். Note here, nevertheless, that is to say, in spite of explaining the so-called confusion, troubles Israel would undergo because of selecting king, they refused to hear his counsel. ராஜா ஆட்சிக்கு வந்தால் எவ்வளவு தூரம் இஸ்ரவேல் ஜனங்கள் கஷ்டப்படுவார்கள் என்பதை சாமுவேல் சொன்ன பிறகும் அவர்கள் சொல்கிறார்கள், அப்படி அல்ல, எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும். Coming to the point, குறிப்பிற்கு வருகிறேன். when the children of God refuse to hear God's counsel, they take back the step. தேவனுடைய ஆலோசனையை கேட்க மனதில்லாமல் போகும் பொழுது அவர்கள் பின்வாங்குகிறார்கள். Brethren, சகோதரரை, you and I, it's a message for all. உங்களுக்கும் எனக்கும் நம் அனைவருக்கும் இது செய்தி. We should never and never refuse the counsel of God. தேவனுடைய ஆலோசனையை ஒரு பொழுதும் நாம் புறக்கணிக்க கூடாது. There are hundreds and thousands of counsels written in the scripture. வேதாகமத்திலே ஆயிரக்கணக்கான ஆலோசனைகள் எழுதப்பட்டிருக்கின்றன. Old Testament, New Testament. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும். If I would cite one in the New Testament, புதிய ஏற்பாட்டிலே ஒன்றை சொல்வேன் என்றால், they refused the lawyers refused the counsel of God in not being baptized against their own souls. ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்கின்ற தேவ ஆலோசனையை தங்களுடைய ஆத்துமாக்களுக்கு கேடுண்டாகும்படியாக அந்த இஸ்ரவேல் ஜன கூட்டத்தில் இருந்த நியாயப்பிரமாணிகள், சட்ட வல்லுனர்கள் புறக்கணித்தார்கள். They are lawyers, excuse me, lawyers. இங்கே வழக்கறிஞர்கள் இருப்பீர்கள் என்றால் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். Lawyers always have the habit of arguing. வழக்கறிஞர்கள் வாய் திறந்தாலே தர்க்கம்தான். And to talk with them is difficult. அவர்களோடு பேசினால் நாம் தலையை பீத்துக் கொள்ள வேண்டும்.
But the lawyers refused the counsel of God. இங்கே தேவ ஆலோசனையை அந்த சட்ட வல்லுநர்கள் புறக்கணித்தார்கள். It was against themselves, the Bible says. தங்களுக்கு கேடு உண்டாகும்படி. அவர்கள் புறக்கணித்ததினால் கேடு கடவுளுக்கல்ல, கேடு அவர்களுக்கு. They refused the counsel of God in not being baptized. ஞானஸ்நானம் என்ற தேவ ஆலோசனையை புறக்கணித்து தங்கள் ஆத்துமாக்களுக்கு கேடுண்டாக்கி கொண்டார்கள். Maybe anybody here this morning here. இங்கே யாராகிலும் இருக்கிறீர்களா? God speaks to you. கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். Baptism is the counsel of God. ஞானஸ்நானம் என்பது தேவனுடைய ஆலோசனை. You have no argument over that subject. தேவன் சொன்ன பிறகு அதிலே தர்க்கம் பண்ண உங்களுக்கு ஏது இடம்? You cannot bring out your opinion. உங்களுடைய கருத்துக்களை தேவனுடைய ஆலோசனைக்கு விரோதமாக திணிக்க முடியாது. What the Bible says is Bible says. பரிசுத்த வேதாகமம் சொன்னால் சொன்னதுதான். I say that was only one among the thousands. நான் வேத ஆலோசனைகள், தேவ ஆலோசனைகள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறது, ஒரு ஆலோசனை குறித்து சொன்னேன். Note here, nevertheless the people refused to obey. அப்படி The அல்ல. voice of Samuel, it was the voice of Samuel, not is a God's voice. அப்படி அல்ல என்று சொல்லி சாமுவேலுடைய கருத்தை அல்ல, தேவன் சாமுவேல் மூலமாய் சொன்ன கருத்தை ஜனங்கள் புறக்கணித்தார்கள். Because 9th verse you find, howbeit yet protest solemnly unto them, and show the manner of the king that shall reign over them. இப்பொழுதும் உன்னுடைய அபிப்பிராயத்தை, கோபத்தை அல்ல, உண்மை கருத்தை ஜனங்களுக்கு சொல் என்று கர்த்தர் சாமுவேலிடத்திலே சொன்னார். Brethren, சகோதரரே, let our ears be always open to the counsel of God. நம்முடைய செவிகள் எப்பொழுதும் தேவனுடைய ஆலோசனைக்கு திறந்திருக்கட்டும். It may come from this pulpit. இந்த பிரசங்க பீடத்திலிருந்து வரலாம். It may come from your own family member. உங்கள் குடும்ப அங்கத்தினரிடத்திலிருந்து வரலாம். It may be from through a magazine. ஒரு பத்திரிகையின் மூலமாக, தேவ செய்தி வரும் பத்திரிகையின் It மூலமாக, may be from a small child in your home. சிறு பிள்ளை உங்கள் வீட்டிலே உங்களுக்கு தேவ ஆலோசனையை தரலாம். But God speaks, remember. யார் மூலமாய் பேசுகிறார் என்பது முக்கியமல்ல, பேசுகிறது தேவன் என்பது முக்கியம். You know, sometimes God speaks through small children also. சில வேளையிலே சிறு பிள்ளைகள் மூலமாக கர்த்தர் பேசுகிறார். Psalmist says, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், blessed be the Lord for the counsel he has given me. எனக்கு ஆலோசனை கொடுத்த என் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். A number of verses. அநேக வார்த்தைகள் உண்டு. Psalm 73 verse 24 says, சங்கீதம் 73:24 சொல்லுகிறது, that I will receive his counsel and stand before God at the end. நான் அவருடைய ஆலோசனையை பெற்று முடிவிலே அவருக்கு முன்பாக நிற்பேன். They waited not for the counsel of God. தேவனுடைய ஆலோசனைக்கென்று அவர்கள் காத்திராமல். In Proverbs 1:30-31 says, Proverbs 1 chapter verse 30-31. நீதிமொழிகள் 1 அதிகாரம் 30-31 வசனங்கள் சொல்லுகின்றன. They have no desire to hear the counsel of God. தேவனுடைய ஆலோசனைக்கு செவி கொடுப்பதற்கு அவர்களுக்கு இஷ்டம் இல்லை. And they ate their own fruit of the deeds. அவர்கள் தங்களுடைய தவறான செய்கைகளினால் வந்த விளைவை அப்பமாய் சாப்பிட்டார்கள். Holy Spirit speaks to you. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். God says, my son, my daughter, என் மகனே, என் மகளே என்று ஆண்டவர் அழைத்து சொல்லுகிறார். don't be disobedient to the counsel of God. தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியாமல் இருக்க வேண்டாம். Number 4. நான்காவது, I want to say 5 things and conclude. 5 அடையாளங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். What's the fourth one? நான்காவது, Verse 20. 20 வசனம். That we also may be like all the nations. சகல ஜாதிகளையும் போல நாங்களும் இருப்போம். It's also said in verse 5. 5ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, Now made us a king to judge over us. எங்களுக்காக ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும். They want to be like other nations, judge us like all the nations. சகல தேசங்களிலும் இருக்கிறது போல எங்கள் தேசத்தையும் ஆளுகை செய்ய எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தும். Is another next step of backsliding. இது பின்வாங்குதலின் அடுத்த படி.
They want to be like all other nations. மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அவர்களைப் போல ஊரோடு நாங்களும் ஒத்துப்போக விரும்புகிறோம். Israel, இஸ்ரவேலே, Christians, கிறிஸ்தவர்களே, believers, விசுவாசிகளே, Pentecostal believers, பெந்தேகோஸ்தே விசுவாசிகள் என்று சொல்லுகிறவர்களே, you are not supposed to be like others. நீங்கள் மற்றவர்களைப் போல இருப்பதற்காய் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. Not like other nations. மற்ற தேசங்களைப் போல, ஜாதிகளைப் போல அல்ல. True Christians are people who should stand separate from others. உண்மையான கிறிஸ்தவர்கள் எப்பொழுதும் தனியாய் தேவனுக்கென்று நிற்பவர்கள். You may meet disgrace and reproach. மற்றவர்கள் உங்களை கேவலமாய் பேசலாம், நிந்திக்கலாம். You might have been sent out of the house. ஒருவேளை வீட்டிலிருந்து நீங்கள் விரட்டப்படவும் செய்யலாம். You may lose your job. உங்களுடைய வேலை போகலாம். You may lose your money. உங்களுடைய பணம் போகலாம். Your future is affected. உங்கள் எதிர்காலம் பாதிக்கப்படலாம். But you are to live a separated life. ஆனால் நீங்கள் மற்றவர்களைப் போல தவறு செய்யக்கூடாது. நீங்கள் எப்பொழுதும் தனித்தன்மை வாய்ந்தவர்களாய் கர்த்தருக்கென்று நிற்க வேண்டும். Look at the step of backsliding of Israel here. இஸ்ரவேல் ஜனங்கள் இங்கே எப்படி பின்வாங்கி போனார்கள், அந்த அடையாளத்தை பாருங்கள். We want to be like other nations. மற்ற ஜாதிகளைப் போல அந்த ஜாதியை பார்த்து இருக்க விரும்புகிறார்கள். Believer, விசுவாசியே, you are not to be like others. நீ மற்றவர்களைப் போல இருக்கும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. You need a backbone to a Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உங்களுக்கு முதுகெலும்பு வேண்டும். Let come what may. என்ன வந்தாலும் சரி. Whether you are accepted or not, மற்றவர்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் என்ன, ஏற்றுக்கொள்ளாவிட்டால் I have got a backbone. எனக்கு ஒரு முதுகெலும்பு உண்டு. I will stand according to the will of God. நான் கர்த்தருடைய சித்தப்படிதான் செய்வேன். In my calling, என் அழைப்பிலே I will stand. நான் உறுதியாக இருப்பேன். Not like others. மற்ற ஜாதிகளைப் போல அல்ல. When I came to ministry, the day on which I decided, நான் ஊழியத்திற்கு வந்தேன், நான் விரும்பின அந்த நாளிலே, the first day, முதல் நாள், my father was a little annoyed. என்னுடைய தகப்பனார் மிகவும் கோபப்பட்டார். So one of the members of the building society came to our house. என்னுடைய தகப்பனார் ஒரு கூட்டுறவு வீட்டு சங்கத்திலே தலைவராக இருந்தார். அந்த சங்கத்தில் இருந்த ஒரு பொறுப்பாளர் வீட்டுக்கு வந்தார். He happens to be the vice president of the college where I study. நான் படித்துக் கொண்டிருந்த கல்லூரியிலே என் தகப்பனாருக்கு தெரிந்தவர் வைஸ் பிரசிடென்ட் உப தலைவராக இருந்தார். Then my father called me when he came to his job, the other man. அடுத்த மனிதர், அந்த உப தலைவர் என் தகப்பனாரை பார்க்க வந்த பொழுது என் தகப்பனார் என்னை அழைத்தார். Vice principal told me that. அந்த வைஸ் பிரின்சிபல் என்னிடத்திலே சொன்னார், son, you can serve the Lord, no problem, but you can work and serve the Lord. மகனே, நீ ஆண்டவருக்கு சேவை செய்ய விரும்புகிறாயா? தாராளமாய் செய். ஆனால் ஒரு பக்கம் வேலை பார்த்துக்கொள், இன்னொரு பக்கம் ஊழியம் செய். I told him, நான் அவரிடத்தில் சொன்னேன், that is not my calling, sir. ஐயா, இறைவன் என்னை அப்படி அழைக்கவில்லை. I am called to be wholly a servant of God for him. நான் முழுமையாக இறைவனுக்கு சேவை செய்ய வேண்டும். He was also annoyed. அந்த வைஸ் பிரின்சிபலும் கோபப்பட்டார். How many people are there who are serving God, who are serving the world? எத்தனை பேர் தேவனுக்கும் ஊழியம் செய்கிறார்கள், உலகத்தில் வேலையும் செய்கிறார்கள். He wanted me to be like others. அவர்களைப் போல நான் இருக்க வேண்டும் என்று அந்த கல்லூரியினுடைய துணை முதல்வர் விரும்பினார். I said impossible. நான் சொன்னேன், அப்படி அல்ல ஐயா. He was a vice principal. அவர் நான் படித்த கல்லூரியினுடைய துணை முதல்வர். My father was on the other side. என்னுடைய தகப்பனார் இன்னொரு பக்கத்தில் உட்கார்ந்திருந்தார். But I said I cannot. நான் சொன்னேன், என்னால் அப்படி வேலையும் பார்த்துக்கொண்டு ஊழியமும் செய்ய முடியாது. This is my calling to be the shepherd of the church. என்னை பொறுத்தவரை சபைக்கு நான் மேய்ப்பராய் இருக்க வேண்டும். இதற்காகவே தேவன் என்னை அழைத்தார். Supposing I took respect to those advice and had gone, நல்லவர்களெல்லாம் I won't have a church like this today for me. நல்லவர்களெல்லாம் ஆலோசனை சொல்லுகிறார்கள், என் மீது கரிசனை கொண்டுதான் அவர்கள் நல்ல ஆலோசனை சொல்லுகிறார்கள் என்று நினைத்து அவர்கள் சொன்னபடி நான் உலக வேலைக்கு சென்றிருந்தால்
இப்படிப்பட்ட ஒரு திருச்சபைக்கு போதகராய் இருக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்காது. Some of my college students said, என்னுடைய சக மாணவர்களில் சிலர் சொன்னார்கள், hey, you wasted your seat. உன்னுடைய படிப்பிலே இந்த கல்லூரியில் படித்து இன்னொருத்தம் படிச்சிருக்க வேண்டிய சீட்டை வேஸ்ட் பண்ணிட்ட. Many criticisms came. அநேகர் குற்றம் சுமன்னார். I want to stand with God. நானோ கர்த்தர் சொன்னதில் உறுதியாய் இருந்தேன். I don't want to be like others. மற்றவர்களைப் போல நான் இருக்க விரும்பவில்லை. You should not be like others. நீங்கள் மற்ற ஜாதிகளைப் போல இருக்க கூடாது. Your walk, உங்களுடைய நடக்கை, your talk, உங்களுடைய வார்த்தைகள், your dress, உங்களுடைய உடை, your appearance, உங்களுடைய தோற்றம், your manners, உங்களுடைய செயல்முறைகள், your transactions உங்களுடைய கொடுக்கல் வாங்குதல்கள் should be straightforward and pleasing to God. அது தேவனுக்கு பிரியமாய், உண்மையாய், நேர்மையாய், சட்டப்படி இருக்க வேண்டும். He has separated you from all other nations to be unto him, that he says that you should be mine. உங்களை எனக்கு சொந்த ஜனமாக, என் மகளாக மகனாக மாற்றும்படியாக நான் உங்களை மற்ற ஜாதிகளிலிருந்து பிரித்தெடுத்தேன். God says you are a special people unto me. நீங்கள் எனக்கென்று விசேஷமான சொந்த ஜனங்கள். God says you should not be like others who are without hope, lamenting over the dead ones. மற்றவர்களைப் போல மரித்து போனவர்களை நினைத்து துக்கித்துக் கொண்டிருக்க நீங்கள் கூடாது. You are a peculiar people. நீங்கள் வினோதமான ஜனக்கூட்டம். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். You know, when people look at you and say peculiar you are, blessed you are in sight of God. மற்றவர்கள் உங்களை பார்த்து வினோதமான மனிதன், வினோதமான பெண் என்று சொல்லுவார்கள் என்றால் அது ஆண்டவரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளம். So this is the fourth step of backsliding. பின்வாங்குதலினுடைய நான்காவது அடையாளம் இது. Trying to become like others, other nations say. மற்ற ஜாதிகளைப் போல, மற்றவர்களைப் போல நாமும் மாறிவிடுவோம் என்று மாறுவது. The last one. கடைசியாக ஒரு அடையாளம். Verse 20, same chapter. 8ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 20ஆம் வசனம். And that our king may judge us and go out before us and fight our battles. எங்கள் ராஜா எங்களை நியாயம் விசாரித்து எங்களுக்கு முன்பாக புறப்பட்டு எங்கள் யுத்தங்களை நடத்த வேண்டும். Don't read Bible as you used to read. வழக்கமாய் படிப்பதைப் போல ஏனோ தானோ என்று வேதத்தை படிக்க கூடாது. I am not reading Bible like that. நான் அப்படி வேதத்தை படிப்பதில்லை. Even today when I open the Bible, this is a new book for me. நான் ஒரு புதிய வேதாகமத்தை படிக்கிறேன் என்ற உணர்வோடு தான் ஒவ்வொரு முறையும் படிப்பேன். I have finished 5 or 6 English Bibles like this. இதை போல 5-6 ஆங்கில வேதாகங்களை நான் படித்து முடித்திருக்கிறேன். This is just now new. இது எனக்கு ஒரு புதிய வேதாகமம். Tamil Bible many. அநேக தமிழ் வேதாகங்களை பயன்படுத்தி புதிய தமிழ் வேதாகமம் பயன்படுத்துகிறேன். One of the reasons I read the new Bible is, நான் புதிய வேதாகமத்தை வாங்கி படிப்பதன் காரணம், when I read the old Bible always for 10 years, 5 years, 5-10 ஆண்டுகள் ஒரே வேதாகமத்தை பயன்படுத்தினால் we see number of verses underlined and we just go through. அநேக வசனங்கள் கோடிட்டப்பட்டிருக்கும், சில குறிப்புகளை எழுதியிருக்கிறேன், இதை ஏற்கனவே பார்த்து விட்டோம் என்று ஒரு மனதிலே நினைப்பு வந்துவிடும். When you read the Bible fresh, ஆனால் வேதத்தை புதிய புத்தகம் முதல் முறையாக படிக்கிறேன் என்ற பயபக்தியோடு படிக்கும் பொழுது it whips my mind. அது என் மனதை தட்டி எழுப்புகிறது. It gives me new thought. அது எனக்கு புதிய சிந்தனையை தருகிறது. Here, இங்கே பாருங்கள், they say that our king may go before us and fight our battles. எங்கள் ராஜா எங்களை நியாயம் விசாரித்து எங்களுக்கு முன்பாக புறப்பட்டு எங்கள் யுத்தங்களை நடத்த வேண்டும். Again they made a mistake. இங்கேயும் பெரிய தவறை செய்கிறார்கள். See, one by one they made mistakes. ஒவ்வொரு தவறாய், ஆரம்பத்தில் செய்த தவறை காட்டிலும் அடுத்த தவறு பெரிய தவறாயிருக்கிறது. They wanted their king to go before us. இப்பொழுது ராஜா தலைமை ஏற்று முன்போக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். And then they wanted the king to fight for them. ராஜா எங்களுக்காக யுத்தம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். Fight our battle. எங்கள் யுத்தங்களை ராஜா நடத்த வேண்டும். No. இல்லை. You may be a person of valor, you may be a person of extraordinary strength. நீங்கள்
பலம் நிறைந்தவராய் இருக்கலாம், இல்லாவிட்டால் எதையும் சாதிக்கக்கூடிய திறமை உடையவர் என்று கூட மற்றவர்கள் உங்களை பார்த்து சொல்லலாம். Tremendous army, chariots, what not. உங்களுக்கு பெரிய ராணுவம் இருக்கலாம், ரதங்கள் இருக்கலாம், கார்படை இருக்கலாம். You cannot fight your battle. எத்தனை காரியங்கள் இருந்தாலும் யுத்தங்களை நீங்கள் ஒருபொழுதும் நடத்தவே முடியாது. One who fights for you is the Lord God. உங்களுக்காக யுத்தங்களை நடத்தக்கூடிய ஒரே ஒருவர் தேவனாகிய கர்த்தர் மட்டுமே. This thought is repeated in the scripture many times. வேதாகமத்திலே இந்த உண்மை பலமுறை திரும்ப திரும்ப ஆணித்தரமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. Easy verse I read to you, known, very well known. உங்களுக்கு நன்றாய் அறிமுகமான வசனத்தை நான் படிக்கின்றேன். Exodus 14:14. யாத்ராமம் 14:14. The Lord shall fight for you. கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார். He shall hold your peace. நீங்கள் சும்மா இருங்கள். உங்களுக்காக யார் யுத்தம் பண்றது? Who is fighting? யார் உங்களுக்காக யுத்தம் பண்ணணும்? Who will fight on your behalf? ஆராதனையில ஆன்சர் கரெக்ட்டா வரும். When you are in the place of worship, you know how to answer. கர்த்தர் தான் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் எங்கள் யுத்தங்களை நடத்துவார். வீட்டுக்கு போனா தான் தெரியும். When you return, then only you will know that. எப்படியாவது ஒரு வழி கண்டுபிடிச்சு சரிப்படுத்தி ஆகணும். Somehow we have to find a way and sort out this problem. யார் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க? Do you know anybody? யாரை பிடிக்கலாம்? Can we find somebody? எந்த சப் இன்ஸ்பெக்டர் மன்னிச்சுங்க? Can you find a sub inspector? எந்த இன்ஸ்பெக்டர் பிடிக்கலாம்? Can you find an inspector? எந்த மந்திரியை பிடிக்கலாம்? Can you find a minister? நாங்களே ஒரு 10 பேருக்கு போய் குத்திடலாம் ஒரே குத்தா. Oh, 10 of us will go and finish him. No. இல்லை. No. இல்லை. Lord shall fight for you. நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்கள் யுத்தங்களை நடத்துவார். What must you do? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சும்மா இருங்கள். This is what you and I are supposed to do. நீங்களும் நானும் இப்படித்தான் இருக்க வேண்டும். அதுதானே கஷ்டமா இருக்குது. That is very difficult. கையில மாத்திரம் கத்தி இருந்தா போதும். If only we have a sword. அப்படியே அவனை வெட்டி போட்டுருப்பான். Oh, I'll slay him. Now what do they say? இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? The king should fight for. ராஜா எங்களுக்காக யுத்தம் பண்ண வேண்டும். But God says no, not the king. கர்த்தர் சொல்றார் யுத்தம் பண்ணுவது ராஜா அல்ல. The Lord shall fight for you. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். Listen. கவனியுங்கள். If the Lord will fight for you, what happens? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணினால் என்ன நடக்கும்? In the same chapter 14, Exodus 25, யாத்ராமம் 14:25 we have considered many times. பலமுறை நாம் பார்த்திருக்கின்றோம். He took off their chariot wheels. எதிரிகளுடைய ரதங்களின் சக்கரங்களை கழண்டு போகும்படியாய் செய்தார். And they drave them heavily. அவர்கள் கஷ்டப்பட்டு ஓட்டினார்கள். And the Egyptians said, எகிப்தியர்கள் சொன்னார்கள், let us flee from the face of Israel. இஸ்ரவேலரை விட்டு நாம் ஓடிப்போம். என்ன காரணம்? What is the reason? For the Lord fighteth for them against Egyptians. ஏனென்றால் நமக்கு விரோதமாக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவாரானா? When God fights our battles, அவங்க chariot wheelலாம் கழண்டு போய்டும். their tires in the car and the car will become a car that cannot move. நீங்க போய் chariot wheel கழட்ட முடியாது. You don't have to remove the wheels of the car. ஒரு மெக்கானிக் கூட கழட்டுறது கஷ்டம். Not even a mechanic can remove a running car. கர்த்தர் வந்து chariot wheels தான் கழட்டிடுவாரு. But even while the vehicle is in motion, God has the power to remove the wheel. சமுத்திரத்துல அது போகவே போகாது. And that will never go through water. எல்லாரும் சேர்ந்து புஷ் பண்ணா கூட போகாது அது. Even if all of them will push it, it will never be able to cross the river. This is what the meaning the Lord fights for you. கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் என்றால் இதுதான் பொருள். But you don't pray like that. நீங்கள் ஆண்டவரே எதிரியினுடைய சக்கரங்கள் கழட்டும், அவர்கள் தண்ணீரில் மூழ்கட்டும் என்று ஜெபம் பண்ண வேண்டாம். சில வேளைக்கு நமக்கு கோபம் வந்துட்டு அப்படி செய்வோம். When you are angry, tested, you do that. அடியும் ஆண்டவனே. ஆண்டவரே slaughter him. அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் வரட்டான். Cause an accident. ஒரு பெரிய கட்டிய முதுகுல வரட்டான். Let there be a big boil in his back. அவன் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போகட்டான். Lord, let people take him to the hospital. You don't pray
the Lord shall fight for you. நீங்கள் கை கட்டிக் கொண்டிருங்கள், அவர் கை நீட்டிக் கொண்டிருப்பார், எல்லாவற்றையும் அவரே செய்வார். The mistake of the people, the backsliding step is, இங்கே பின்வாங்குதலின் அடையாளம் தவறு என்ன? they wanted their king to fight, they didn't want the Lord to fight. அவர்கள் கர்த்தர் யுத்தம் பண்ண வேண்டும் என்று விரும்பாமல் ராஜா யுத்தம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார்கள். A number of quotations I don't want to give now. அநேக உதாரணங்களை சொல்ல முடியும். He sent the hailstones, from heaven, அவர் fought against the Amorites. அவர் பரலோகத்தில் இருந்து கல் மழையை அனுப்பினார், இஸ்ரவேலின் சத்துருக்களை அமோரியரை முறியடித்தார். The Bible says, வேதம் சொல்லுகிறது, more than the children of Israel slew the enemies, the hailstone destroyed them. மனிதர்களுடைய கத்தியினால் வெட்டப்பட்டு செத்தவர்களை காட்டிலும் கர்த்தர் அனுப்பிய கற்களினால் கொல்லப்பட்டவர்கள் அதிகம். And there also Joshua 10:14. யோசுவா 10:14. I don't want to read it now. இப்பொழுது படிக்க போவதில்லை. The Lord fought for Israel. இஸ்ரவேலருக்காக கர்த்தரே யுத்தம் பண்ணினார். I finish it. நான் முடிக்கின்றேன். The message I gave you is a little deep. நான் சொன்ன செய்தி ஆழமான செய்தி. An apparent reading of this chapter will not reveal to you. மேலோட்டமாய் படித்தால் சரித்திர சம்பவம் என்று நினைப்பீர்களே ஒழிய பின்வாங்குதலின் அடையாளங்கள் என்பதை உணர மாட்டீர்கள். We sometimes read the Bible like a story. நாம் சில வேளையிலே சரித்திர புத்தகத்தை படிப்பதை போல படிக்கின்றோம். It's a history, of course it's a history. இது உண்மையாய் நடந்த சரித்திரம் தான். But God speaks to you. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார். What are the thoughts? இங்கே பின்வாங்கும் அடையாளங்கள் எவை? They look to man. அவர்கள் மனிதன் மீது கண்களை பதித்தார்கள். They look to the offending lives. ஒரு மனிதனுடைய உறவினர்களுடைய தாறுமாறான வாழ்க்கையை கண்டு சோர்ந்து போனார்கள். They refused God's counsel. தேவனுடைய ஆலோசனையை புறக்கணித்தார்கள். They wanted to compromise with others. மற்ற ஜாதி ஜனங்களைப் போல வாழ விரும்பினார்கள். They wanted themselves to go forward or the king to go forward and fight. ராஜாவும் தாங்களும் போய் யுத்தம் பண்ண வேண்டும், கர்த்தர் யுத்தம் பண்ண வேண்டாம் என்று நினைத்தார்கள். எசேக்கியா ஒரு முறை சொன்னார், they only depend on the arm of their flesh. அவர்கள் எதை நம்பி இருக்கிறார்கள்? தங்கள் மாம்ச புயத்தின் பலத்தை நம்புகிறார்கள். But God is our help. ஆனால் நமக்கோ கர்த்தர் உதவி செய்கிறவராய் துணையாளராய் இருக்கிறார். God will fight the battle, it is said. நாம் சும்மா இருந்தால் கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார், கர்த்தர் நமக்காய் யுத்தம் பண்ணுவார். If you will read 2 Chronicles 32:8, you will find it. 2 நாளாகமம் 32:8 பாருங்கள். Brethren, சகோதரரே, let's beware. நாம் எச்சரிக்கையோடு இருப்போம். ஒரே ஒரு தாட் மனசுல எடுத்துக்கங்க. Please keep one thought in your heart. நான் கர்த்தரை விட்டு விலகவே மாட்டேன். I will never backslide from God. அதான் அந்த சரணத்தை பாட சொன்ன காரணம் அதுதான். That is the reason why I wanted the chorus to be sung. ஒரு காலம் நான் அவரை விட்டு விலக மாட்டேன். I will never backslide. ஒரு தீர்மானம் செய்வோம். Let's make a decision. இயேசு விட்டு நான் விலகவே மாட்டேன். I will never walk away from Jesus. மனுஷனை பார்க்க மாட்டேன். I will not see man. அவன் என்ன தப்பு செய்தாலும் பார்க்க மாட்டேன். Even if their lives are not good, I will not see. கர்த்தர் பார்த்துக்கொள்வார். Let God settle the score. என்னுடைய கண் கர்த்தரை பார்க்கட்டும். Let me keep looking at God. என்னுடைய காது ஆண்டவரே பேசுவோன்னு சொல்லட்டும். I will always say, Lord speak, I will listen. எனக்கென்ற நியமித்த தனி பாதையிலே போவேன். Lord, I am a unique person called with a unique destiny. எனக்கு முன்னே நீர் செல்லும். Lord, go ahead of me. எனக்காக நீர் யுத்தம் செய். Lord, look at the situation and fight for me. I will pray for you, a special prayer. ஒரு விசேஷித்த பிரார்த்தனையை நான் உங்களுக்காக ஏறெடுக்க விரும்புகிறேன். On this first Sunday of April 2011. ஏப்ரல் மாதம் 2011 ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் நாளிலே I will pray for you. இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். You can keep your hand on your chest. வலது கரத்தை உங்கள் மார்பிலே வைத்துக் கொள்ளுங்கள். Whatever may be your need, உங்கள் தேவை எதுவாக இருந்தாலும் சரி, the Lord knows he will supply. கர்த்தர் அந்த தேவைகளை சந்திப்பார். And at the same time, அதே வேளையிலே you pray within your Lord, let me stick on to you. ஆண்டவரே, உம்மை நெருங்கி வாழ எனக்கு உதவி செய்யும். And nothing can separate me from the love of Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்திலிருந்து அவருடைய அன்பிலிருந்து என்னை ஒன்றும் பிரிப்பதில்லை. Amen. ஆமென். Father in heaven,
பரலோக பிதாவே, I come to you in Jesus' precious name. இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறோம். I bring before you the whole congregation. அத்தனை மக்களையும் உமக்கு முன்பாக நான் கொண்டு வருகிறேன் ஐயா. Those who look to this Lord message, the service through the internet also. இன்டர்நெட் மூலமாக, டெலிவிஷன் மூலமாக பார்க்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். Live webcast, Lord, we commit to you. ஆண்டவரே, லைவ் வெப்காஸ்ட் மூலமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறேன். Whatever is our need and prayer, எங்களுடைய தேவை எதுவாக இருந்தாலும், எந்த சூழ்நிலைக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தாலும், supply it right now. ஆண்டவரே, தேவைகளை சந்தியும் சூழ்நிலைகளை பொறுப்பேற்றுக் கொள்ளும். Supply them right now. இப்பொழுதே உம் பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பீராக. God, heal the sick bodies. ஆண்டவரே, வியாதியா இருக்கிற சரீரங்களை சுகமாக்கும். Strengthen everybody physically. ஒவ்வொருவரையும் சரீர பிரகாரமாக பலப்படுத்துவீராக. Supply all the needs. எல்லா தேவைகளையும் சந்தியும். Lord, undertake the future into your hands. இவருடைய எதிர்காலத்தை உம்முடைய திருக்கரங்களில் அர்ப்பணிக்கின்றேன். Also we pray, ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். we would like to stick on to you. உம்மை நெருங்கி வாழ விரும்புகிறோம். Let come what may, we will not leave you. என்ன வந்தாலும் சரி, நாம் உம்மை விட்டு நாங்கள் விலகுவதே இல்லை. Lord, bless thy congregation. ஆண்டவரே, ஒருவராயிலும் உம்மை விட்டு விலகிவிடக் கூடாது. ஆண்டவரே, ஒருவரையும் ஆசீர்வதிப்பீராக. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென்.